ஆண்டு சொன்னார், என்னோடு இராதவன் சிதறடிக்கப்படுகிறான். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? என்னோடு இராதவன் அவள் என்னை விட்டு. ஒரு சின்ன கேள்வி பாருங்களேன், வாழ முடியுமா? புருஷன் இல்லாமல் வாழ முடியும்? இன்னும் அநியாயமாக சொல்கிறேன்ல, மனைவி இல்லாமல் வாழறது கஷ்டம், ஆனாலும் சாத்தியம். அம்மா அப்பா இல்லாத திருப்பிள்ளைகள் வாழறாங்க. அம்மா அப்பா இல்லாத திருப்பிள்ளைகள் கோடிக்கணக்காக வாழறாங்க. கணவன் இல்லாத மனைவிகள் வாழறாங்க. மனைவி இல்லாத கணவன் வாழறார். ஆனால் ஏசி இல்லாமல் வாழவே முடியாது. நான் ஒரு வசனம் போட்டிருக்கிறேன், லைஃப் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். தமிழில் போட்டிருக்கீங்களா? லைஃப் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அதாவது வாழ்க்கையே கசந்து போயிடும். வாழ்க்கையே கசந்து போயிடும். திரும்பி இது சொல்ல விரும்புகிறேன், அவர் இல்லைன்னா வாழ்க்கையே கசந்துடும். அதில் போட்டிருக்கிற அவர் சொல்கிற பாருங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன் அவரை விட்டு விலகினார்? ஏன் அவரை விட்டு விலகினார்? ஒரு சின்ன கேள்வி. ஏன் அவரை விட்டு விலகினார்? அதில் போட்டிருக்கிறேன், அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவருடைய உறவுகள் சரியில்லை, என விலகினார். சொல்லுங்க, ஏன் விலகிட்டாரு? நீ ரொம்ப கருப்பாக இருக்கிற, நீ படிக்கலை, நீ ரொம்ப கிராமத்து ஆள், உனக்கு நாகரிகம் தெரியல. இதுக்காக விலகிட்டாரு. அவங்களோட செயல்கள், அவங்க யாரை, கர்த்தர் யாரை மாற்றினாரு? நம்பர் 1 ஆசாரியனாய், நம்பர் 2 இஸ்ரவேலர், நம்பர் 3 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ராஜாவின் வீட்டு பிள்ளைனா. ராஜாவு மாளிகையில். ஆனால் அவர் சொல்கிறார், இங்கிலீஷில் அழகாக போட்டுருது, அதாவது த டூயிங் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் லார்ட். அவங்க செயல்பாடுகள் அவருக்கு பிரியமே இல்லையா? கேட்குறீங்கள? ஏம்மா வந்துட்ட, ஏம்மா வந்துட்ட? என்ன சொல்லுது பொண்ணு? என்ன சொல்லுது பொண்ணு? என்ன சொல்லுதுங்க? அவருடைய செயல்லாம் சரியில்லை, மாமியார் செயல்லாம் சரியில்லை. இவங்க ஏன்டா நீ வந்துட்ட? அந்த பொண்ணுடைய செயல்கள்லாம் 24 மணி நேரமும் மொபைல் பேசினே இருக்குது. புரியுது உங்களுக்கு? உலகத்திலேயே செயல்பாடு சரியில்லைன்னா விலகிடுறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உனக்கு வாழ்வு கொடுத்தேன், வசதி கொடுத்தேன், அந்த காலத்திலிருந்து உன்னை விழிச்சு கொண்டு வந்தேன், மகிமை தந்தேன், கிருபையை தந்தேன், இரக்கத்தை தந்தேன், அறிவை தந்தேன், ஞானம் தந்தேன், வாழ்வு தந்தேன், உனக்கு வேலை தந்தேன், நல்ல மனைவி தந்தேன், நல்ல அழகான பிள்ளைகளை கொடுத்தேன். பட் ஸ்டில் என்னை அசட்டு பண்ணிகிட்டே இருக்கிற. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு எதுக்கு நேரம் இல்லை? நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல பாருங்க.